பூம் நண்பர்களே, தில்லுக்கு துட்டு மாதிரி ஒரு படத்துல பிரபாஸ் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வச்சு எடுத்தோம்னா அந்த படம் எப்படி இருக்கும்? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. ஏன்னா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. தில்லுக்கு துட்டு படத்துல எல்லாம் பிரபாஸ் வச்சு எடுத்தா நல்லாவா இருக்கும்? நெசத்திலே நல்லா இல்லைங்க. பாகுபலி மாதிரி ஒரு படத்துல நடிச்சு நம்ம பிரபாஸ் ராஜா சாப்னு ஒரு பேய் கதையில நடிச்சிருக்காரு. ஹாரர் காமெடி ஜானர்ல அந்த படம் நல்லா இருந்தாச்சு பரவாயில்ல. மை காட்ங்கிற மாதிரி இருக்கு. நிறைய பிரபாஸ் ஃபேன்ஸே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி இருக்காங்க. எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ பிரபாஸ் மாதிரி ஒரு பேன் இந்தியா ஹீரோ வந்துட்டு இந்த படம் நடிச்சது பல பேருக்கு இந்த படம் வந்தது கூட தெரியாது. அப்பேற்பட்ட படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிரபாஸ் கொஞ்சம் கொஞ்சமா குட்டி பாலையாவே மாறிட்டு வராரு. ஹோப்ஃபுல்லி அவர் வந்து திரும்ப பாகுபலி ரேஞ்சுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். பட் ஆனா இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணாம விட முடியாது. அதனால ரோஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. ஓகே, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், பிரபாஸ்க்கான டைட்டில் கார்டு இருக்குல்ல, சூப்பரா இருந்துச்சுங்க. தேங்க்ஸ்பா. ஒரு நல்ல டைட்டில் காரோட ஆரம்பிக்கிறோம். யூஸ்வலா எப்பவும் போல பேய் கதையோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா வந்து இந்த பேய்க்கான பில்டப் ஒரு சீன்ல வைப்பாங்களே, அதோட தான் ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா மார்ச்சில வேலை செய்யற ஆட்கள் இருப்பாங்களே, அவர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பானை எடுத்துட்டு வராரு. பானைக்குள்ள எவனோ ஒருத்தனோட சாம்பலை தூக்கிட்டு வந்திருக்காரு. இது அஸ்தி கலசம். இவர் அந்த அஸ்தி கலசத்தை வச்சிருக்கான ரீசனே பாத்தீங்கன்னா செத்து போனவர்கிட்ட நிறைய ஜுவல்லரிஸ் இருந்திருக்கு. அதனால கண்டிப்பா அவர்கிட்ட இருக்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து நிறைய காசை கறக்கலான்னு அவர் பிளான் பண்ணிருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற 500 ரூபாய் நோட்டு பறந்து போகுதுங்க. இந்த ஆளும் அந்த 500 ரூபாய் நோட்டை தேடி ஓடி ஓடி போறான். 500 ரூபாய் நோட்டு எடுக்கலான்னு போய் பார்த்தா அங்க பார்த்தா கொமோடோ டிராகன் கூட எல்லாம் சண்டை போட வேண்டியதா இருக்குது அந்த 500 ரூபாய்க்காக. அந்த 500 ரூபாய் நோட்டு அப்படியே பறந்து போய் ஏதோ பாலடைஞ்ச பங்களாக்குள்ள போகுது. பங்களாக்குள்ள பாத்தீங்கன்னா பூனையெல்லாம் நடக்குது. ஆனா என்ன செவுத்து மேல இப்படி நடந்துட்டு இருக்கு. 500 ரூபாய்க்காக உயிரோட இருக்க எவனாச்சும் போவானாடா? யாராவது ஓணுன்னு செய்வாங்களா? ஆனா நான் செய்வேன். போய் பார்த்தா ஏதோ பணம்லாம் இருக்குது. அந்த பணத்தை அப்படியே கவனிக்காமையே நடந்து போறான். நடந்து போய் பார்த்தா திடீர்னு பின்னாடி அந்த பணம் எந்திரிச்சு நிக்குதுன்னா, திரும்பாதரா திரும்பாத, திரும்பினா அது தலையை வெட்டிரும். ஃபார்ச்சுனேட்லி அவன் திரும்பல. ஒரு பியானோ வாசிக்கிறதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி அவன் போறான். அங்க போனதுக்கு அப்புறமேல் பார்த்தா திடீர்னு சேர் பேசுதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்து போன ஆள் தான் பேய். பணத்தை தேடிதான் சார் உள்ள வந்து அவரோட அஸ்தியை தான் இவன் தூக்கிட்டு வந்திருக்கான். அதனால பேய் சொன்ன மாதிரி அவரோட பொருள் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுறான். ஆனா ரிட்டர்ன் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா தலையில்லாத போனா அவரை வெட்டிடுங்க. ஓகே, பிளாஷ்பேக் கொடுத்தாச்சா, பேய்க்கான பில்டப். இப்போ வந்து கதைக்குள்ள வரலாம். இப்போ ஹீரோவோட என்ட்ரிக்கு நம்ம மார்க்கெட்ல ஆரம்பிக்கும். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஏதோ பொண்ணு கிட்ட வந்துட்டு அங்க இருக்கிற ரவுடி பசங்க வந்துட்டு சில்மிஷம் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு மூஞ்சில எல்லாம் துண்டை போட்டுட்டு வம்பு கிழக்கிறவங்கள வம்பு கிழக்கிறாரு அவரு. இதெல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போதே வந்து பழைய சீன் தான். 2026லயும் இதை வந்து ஃப்ரெஷ்ஷா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? பூக்களையும் பெண்களையும் கஷ்டப்படுத்தவே கூடாது. தெரிஞ்சுக்கிட்டியா? எனிவேஸ், நம்ம பிரபாஸ்க்கான இன்ட்ரோ இங்க தான் கொடுக்குறாங்க. ரெபல் ஸ்டார்னு ட்ரக்கை வச்சே போட்டு காமிக்கிறாங்க. உடனே அந்த டைலாக் பேசணும்னா ஒரு பாட்டுக்குள்ள போயிடுறோம். சொல்றாங்க. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். ஆனா அது என்னமோ உண்மைதான், ஒத்துக்கிறேன். பேன் இந்தியாவோட மோஸ்ட் ஃபேமஸ் பேச்சுலர் இவர் தான். அதை டிஸ்அக்ரி பண்ண முடியாது. எனிவேஸ், பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம ஹீரோவோட பாட்டியை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பாட்டிக்கு பாத்தீங்கன்னா அல்சைமர்ஸ் இருக்கு. பாட்டியோட புருஷன் வேற காணாம போய் பல வருஷங்கள் ஆச்சுங்க. அதனால பாட்டி அதை நினைச்சு சோகத்திலேயே வாழ்றாங்க. அதை நினைச்சு அவங்க மயக்கம் கூட போட்டு விழுகிறாங்க. அப்புறம் ஏதோ இமோஷனல் சீன் எல்லாம் காமிக்கிறாங்க. ஹீரோக்கும் பாட்டிக்கும் உள்ள இமோஷனல் பாண்டிங் எல்லாம் காமிக்கிறாங்க. ஒரு நாள் யாரோ ஒருத்தனோட போன்ல வந்து போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும் போது பாட்டியோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் பாட்டியோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமா? நம்ம சஞ்சய் தட்டு. நீங்க போய் வந்த நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு. சரி, அவர் எங்கேயோ முடிய வளர்த்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்ட்டு அவரை போய் கண்டுபிடிக்கலான்னு பிளான் பண்றாங்க. அதனால ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் காசெல்லாம் திரட்டிட்டு போய் போலீஸை மீட் பண்ணலான்ட்டு போறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இது வெறும் ஹீரோயின் நம்பர் 1 தான். இந்த படத்துல பல ஹீரோயின்ஸ் இருக்காங்க. எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல, ஆனா இருக்காங்க. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேன். எனிவேஸ், பாட்டியை வந்துட்டு ஊர்ல ஒப்படைச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து தாத்தாவை தேடி கிளம்புறாரு. தாத்தாவை தேடி போகும்போது நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோயினை மீட் பண்றாரு. இப்பதானடா ஒரு ஹீரோயினை மீட் பண்ணி முடிச்சு வந்தாங்க, அதுக்குள்ள செகண்ட் ஹீரோயின். அதுவும் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு நன்னு. அவங்களை அப்படியே ஏஞ்சலா கற்பனை பண்ணி நம்ம ஹீரோ வாழ்றாப்படி. உடனே ஹீரோயின்காக சர்ச்ல எல்லாம் போய் பிரேயர் பண்றாப்படி. அங்க ஏதோ சம்பந்தமே இல்லாம ஒரு சின்ன குழந்தைய மீட் பண்றாப்படி. தப்புன்னு அந்த குழந்தை லவ் சொல்லிடுது. அப்புறமேல் பார்த்தா அந்த சின்ன குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம். அதனால ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட இருந்து காசை கொண்டு வந்தார்ல, அந்த எல்லா காசையும் அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோ. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே செகண்ட் ஹீரோயினுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ மேல காதல் வந்துருக்கு. எனிவேஸ், நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க தாத்தாவை தேடுறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன பேக் ஸ்டோரி சொல்றாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி இருக்கிறாங்களா, அவங்க பயங்கர ஜமீன்தார் ஃபேமிலியாமா. பேர்பட்ட பாட்டியோட சொத்தை எல்லாத்தையும் ஒருத்தன் ஆட்டையை போட்டு கிளம்பி இருக்கான். அவனை தேடிதான் நம்ம தாத்தா கிளம்பி
போயிருக்காரு. அதனால பாட்டி பல காலங்களா விதவையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, விதவையா இல்ல, தாத்தா இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் காதலோட தாத்தாக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மீன்வேல் நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை நினைச்சிட்டே வாழ்றா. அப்படி பேசிக்கலி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னும் நன்னா ஆகல, அந்த ஆவுற ப்ராசஸ்ல இருக்காங்க. இன்னும் அவங்க நன்னா ஆகாதனால அவங்க வந்து why not maybe லவ் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. எனிவேஸ் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பாவமணிப்பு கேட்கற அந்த கூண்டுக்குள்ள போயிட்டு ஹீரோயின் கூட பேசுறாங்க. தன்னோட காதலை வந்துட்டு இங்கேயே வெளிப்படுத்துற அப்படி அவரு. அப்படியே அவங்களுக்குள்ள லைட்டா காதல் மலருது. திரும்ப அவங்க கட் பண்ணி சாங் குள்ள போறாங்க. ஆனா நம்ம இந்த சாங்கை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனுக்குள்ள போலாம். திடீர்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு கால் கொடுக்குறாங்க. கால் பண்ணி உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. என்னடா இப்பதான் காதல் மலர்ற மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள கம்ப்ளைண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோட இருந்துச்சுல, அந்த குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்க போயிட்டு பார்த்தா நம்ம தாத்தாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. கியூல நிக்கிற நம்ம தாத்தா கிட்ட காசை கொடுத்து நீ வந்து கொஞ்சம் காசை கட்ட முடியுமான்னு கேட்டா, என்னோட காசையும் போட்டு அந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி அந்த காசை ஆட்டையை போட்டு கிளம்பி இருக்காருங்க இவரு. ஹீரோ பாட்டி கிட்ட கன்ஃபர்மேஷனுக்காக கால் பண்ணி கேட்கற அப்படி. ஆனா பாட்டி ஒரு ரொம்ப நல்ல வர அப்படின்னு சொல்றதுனால ஹீரோவும் கன்வின்ஸ் ஆயிடுறாரு. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த மேட்டர் விடுறதா இல்ல, எப்படியாச்சும் எனக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் காசை கொடுக்குற அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காசுக்கு என்னடா பண்றதுன்னு உட்காந்து இருக்கும் போது தான் தேர்ட் ஹீரோயின் வராங்க. ஹீரோயினா வந்துட்டே இருக்காங்களே. தப்புன்னு ஹீரோயின் ஒரு பெட்டியை வச்சு 1 கோடி ரூபாய் இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு. யாருமா நீங்க? இந்த பேக் என்ன, கோடி என்ன, நான் என்ன? அதாவது நம்ம தேர்ட் ஹீரோயினோட தாத்தாவும் ஹீரோவோட தாத்தாவும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாத்தா அந்த தாத்தா ஹெல்ப் பண்ணனால இந்த தாத்தாவோட பேத்தி வந்துட்டு இந்த தாத்தாவோட பேரனுக்கு ஹெல்ப் பண்றா. இப்பவே கண்ணை கட்டுது. ஆனா என்ன ப்ராப்ளம்னா இந்த காசை டைரக்டா கொடுக்க மாட்டா, அப்படியாமா தாத்தா மூலியமா தான் கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க. இந்த டிஸ்கஷனுக்கு நடுவுல அவனோட பைய தூக்கிட்டு கிளம்பிடுறான். விடுவாரா நம்ம ஹீரோ? அவரும் போய் சண்டை போட்டு காசு எடுக்க போயிடுறாரு. சரி, எப்படியோ சும்மா ஒரு ஃபைட்டை போடுறாங்க. பைக்கை முறுக்கிட்டு வந்தா பைக்ல இருந்து அடிச்சு தூக்கிடுறாருங்க. சுத்தியில வச்சு அடிச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம ஹீரோ பைக் வச்சுதான் எல்லாத்தையும் அடிக்கிறாரு. அப்படியே குதிரை ஓட்டுற மாதிரி பைக் ஓட்டுறவனை எல்லாத்தையும் பிடிச்சு இழுக்கிறாரு. இவ்வளவு ஆக்ஷன் பண்ணி அவனுங்க பேக் தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. எனிவேஸ் நம்ம ஹீரோவும் சேஸ் பண்ணி போறாரு. அவனுங்க பில்டிங்கை விட்டு பில்டிங் தாண்டானுங்க. கடைசியில் எங்கேயோ தூக்கி போட்டுறானுங்க பேக். லிட்டரலா ஆகாயத்துல எங்கேயோ நிக்குதுங்க பேக். என்னங்க பண்ண முடியும் ஹீரோ? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதாவது ஒரு காலத்துல நம்ம விஜய வந்துட்டு குருவி படத்துல ஜம்ப் பண்ணதுக்கெல்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு பின்னாடி போய் அப்படியே ஓடி வந்து தான் ஜம்ப் பண்ணுவாரு. ஏதோ வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கா இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஜம்ப் நடக்கும். வாழ்க்கையில இப்படி ஒரு ஜம்ப் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நின்ன இடத்துல இருந்து அப்படியே ஒரு 100 மீட்டர் ஜம்ப் பண்றாருங்க. ஸ்டாண்டிங் லாங் ஜம்ப் காம்படிஷன் வச்சா நம்ம ஹீரோ தான் வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிப்பாரு. இந்த ஆக்ஷனை பார்த்தோம்னா நம்ம தேர்ட் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதல் வந்துருது. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கமும் சுத்தி வர்றான். அவரும் கட்டி பிடிச்சி அப்படியே ரொமான்ஸ் பண்றாரு. இதை நம்ம செகண்ட் ஹீரோயின் வேற பார்த்து அஃபண்ட் ஆகி கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோயின் மேலதான் காதல். ஆனா தேர்ட் ஹீரோயின் தான் இப்ப ஹீரோவை லவ் பண்றாங்க. தேர்ட் ஹீரோயினை செகண்ட் ஹீரோயினா நினைச்சிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆகாசத்துல நான் வாழுறேன் அப்படின்ட்டு வாழ்றாரு. டான்ஸ் பாருங்க, கண்ணு கூசுது கொஞ்சம் எல்லாம் மறைக்கப்பா. அதே மாதிரி நம்ம தேர்ட் ஹீரோயினை செகண்ட் ஹீரோயினா நினைச்சிட்டு நம்ம ஹீரோ காதல சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம அப்புறம் நடந்து அப்புறமே லவ் பைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் வேற நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம பாட்டி காணாம போயிட்டாங்க. தாத்தாவை ஏதோ யோசிச்சு அவங்க ஹைதராபாத் கிளம்பி போயிட்டாங்க. சரி, பாட்டியை தேடி போலான்னு ஹீரோ போய் பார்த்தா அங்க பை மட்டும் தான் கிடக்குது, பாட்டியை காணும். ஏதோ ரவுடி பசங்க எல்லாம் பாட்டி கிட்ட இருக்கிற ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் புடுங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் போட்டு பொழக்கிற மாதிரி ஒரு ஆள் வராங்க. அடிச்சது ஹீரோன்னு தானே நம்ம நினைப்போம், ஆனா ஹீரோயின். நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்டா இல்ல? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்ல, நான் சும்மா அஸ்திட்டாங்க. எல்லா ரோடி பசங்களையும் நம்ம ஹீரோயினா போட்டு தக்கறாங்க. இதுல எந்த சைடு அடிக்கணும்னு கூட கேட்டு அடிக்கிறாங்க. அப்படியா இப்படியா? உனக்கு எது கம்ஃபர்ட்? எப்படி எல்லாம் ரொமான்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா? ஏன்னா நம்ம ஹீரோ எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா அப்படி நம்ம யோசிப்போம். அதுக்கே ஒரு டைலாக் வச்சிருக்காங்க. நான் கேட்கவே இல்ல, பட் ஆனா சொல்லிட்டாங்க எதுக்கும் கிளாரிபிகேஷனுக்கு. நான் எதுக்கு ஃபைட் பண்ணலன்னு நீ கேளு. ஏன் பண்ணனா? பொண்ணுங்க கிச்சன்ல இருந்தாலும் சண்டையில இருந்தாலும் நடுவுல போதா நமக்கு தான் அடி வரும். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. ஆனா திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை வேற பிடிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். அதுக்கப்புறம் ரவுடி பசங்க எல்லாம் அடிச்சு நம்ம ஹீரோ காப்பாத்திடுறாரு. ஏவேஸ் இந்த சமயத்துல நம்ம பாட்டியோட காசு எல்லாத்தையும் ஒரு ஆள் திருடிட்டு பண்ணார்ல, அது நம்ம சமுத்திரக்கனி தான். அவரு எங்கேயோ நம்ம ஹீரோ பாத்துறாரு. உடனே சமுத்திரக்கனியை அடிச்சு விசாரிக்கிறாரு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா சமுத்திரக்கனி தான் நம்ம ஹீரோயினோட தாத்தா. என்னடா இது ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உனக்கு இவனை பத்தி தெரியாது. என் தாத்தாவை பத்தி என்னை விட உனக்கு அதிகமா தெரியுமா?
என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற ஓகே மேல பாக்குறாருன்னா பிளாஷ்பேக்கு போனோம்ல. கமான் லெட்ஸ் கோ டு பிளாஷ்பேக். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பாட்டி வந்து பயங்கர வெல்த்தியா இருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ராணி தாங்க. ஆனா தாத்தா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற பிச்சைக்காரர். பாட்டி அண்ணன் தானம் பண்ணும் போது அவசர அவசரமா ஓடி போய் அந்த பாட்டியோட கைய பிடிச்சு சாப்பாடை போடுன்னு வாங்கியிருக்காங்க. ஏன்னா ராணி மேலே கை வைக்கிறான்னு அவனை போட்டு பொழந்து கட்டி இருக்காங்க. என்னையே அடிச்சுட்டல வழி வாங்குறேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்காரு. இவன் பிச்சைக்காரனா இருக்கறனால அவனால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு பிளாக் மேஜிக் கத்துக்கலான்ட்டு அந்த தாத்தா கிளம்பி இருக்காரு. இதுக்காக பிளாக் மேஜிக் தெரிஞ்சவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. பார்த்தா இது ஒரு கிளைய வந்து உன்னால செய்ய முடியாது கிளம்பி போ அப்படின்லாம் சொல்லுது. உடலை அர்ப்பணிக்கணும்னு சொல்றான். நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ட்டு கையை வெட்டி காமிக்கிறான். சரி இவ்வளவு டெடிகேட்டடா இருக்கானே இவனுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம்னு அவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்காக நம்ம தாத்தாவை வந்துட்டு ஏதோ கிணத்துக்குள்ளலாம் இறக்குறாங்க. அவரும் ஏதோ கிணத்துக்குள்ள போய் மெடிடேஷன்லாம் பண்றாரு. அந்த கிணத்துக்குள்ள ஏதோ ஜந்துகள்லாம் இருக்குது. என்ன ஜந்துனே தெரியல. நாட்கள் கடந்து போகுது. ஆனா மெடிடேஷன் மோட்லயே நம்ம தாத்தா இருந்துட்டே இருக்காரு. தாத்தா கிணத்தோட நடுவுல நின்றுட்டு இருக்காரு. ஏதோ ஜந்துவெல்லாம் வந்து தாத்தாவை சாப்பிடணும்னு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தாத்தா ஏதோ சூப்பர் பவர் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த ஜந்து கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சிடுறாரு. கிணத்துல இருந்து வெளில வரும்போது தாத்தாக்கு நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் வந்து பிளாக் மேஜிக்கை வந்து கைக்குள்ளேயே வச்சிருக்காருங்க. அதனால இப்போ வந்து அந்த அரண்மனையில போயிட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு ராணியை மீட் பண்ண கிளம்புறாரு. அங்கதான் பாட்டியை மீட் பண்ணி வா ஸ்வீட் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருங்க. அவளும் போய் அந்த தாத்தா கொடுக்குற ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறான். ஸ்வீட் எடே கொண்டாடு அவ்வளவுதான். ஸ்வீட் சாப்பிட்ட உடனே பாட்டி வந்து தாத்தாவோட மயக்கத்துல விழுந்துடுறாங்கன்னு. இனிமேல் தாத்தா சொல்றதெல்லாம் தான் பாட்டி கேட்பாங்க. தாத்தாவும் கல்யாணம் பண்ணிட்டு மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டு கிளம்பி இருக்காரு. தாத்தா சொத்த ஆட்டையை போட்டு கிளம்பிட்டாரு. ஆனா சொத்த ஆட்டையை போட்டதுக்கான ரீசன் பாட்டி தான் சொல்லிட்டு பாட்டியை வந்து அரண்மனை விட்டு வெளில தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமேல தான் பாட்டி கஷ்டப்பட்டு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ கேட்டு ரொம்ப வருத்தப்படுறான். தாத்தா மேல கோவம் வருது அவனுக்கு. தாத்தாவை தேடி ஒரு காட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு மலைக்கு நடுவுல ஒரு வீடு இருக்குங்க. சரிட்டு இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. ஸ்டார்டிங்ல படத்துல வந்தான்ல அந்த ஒரு வாட்ச்மேன் ஆட்ட ஒருத்தன், அவன் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான். நீ இங்கே தங்கிட்டியா? எப்படி ஹீரோவும் அவனோட கேங்கும் அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரூம் ஃபுல்லா காசு கிடக்கு. காசு எடுக்கலான்னு போனா வாட்ச்மேன் வந்து தடுத்து நிறுத்துறானுங்க. என்ன கதைனா இந்த தாத்தா இருக்காப்புல ஆல்ரெடி அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட அஸ்தியை தான் நம்ம வாட்ச்மேன் தூக்கிட்டு வந்திருக்கான். அவர் இறந்து போனும் போது அவர் போட்டிருந்த நகை நட்டெல்லாம் தான் இவன் தூக்கிட்டு வந்திருக்கான். அதுக்காகத்தான் அவனை எப்படியோ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவனை அடைச்சு வச்சிருக்கா. அப்படி தாத்தா ஏன்னா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கா. தாத்தா தான் இறந்து போயிட்டாரு. ஆனா அவருக்கு தான் பிளாக் மேஜிக் தெரியுமே. இறந்து போனதுக்கு அப்புறமேலும் இப்ப பேயா வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் கேட்பீங்க செத்து போனதுக்கு அப்புறமே காசை எடுத்துட்டா போக முடியும். ஆனா நம்ம தாத்தாக்கு அதுதான் வேணும். செத்து போனாலும் எனக்கு காசு வேணும்ட்டு வாழ்றாரு. இதுல வேற ஒரு உயிர் வேற எழுதி வச்சிருக்காரு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொக்கிஷத்திலயும் என்னோட உயிர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கனகராஜு என்கிற நான் என் சுய நினைவோட எழுதும் உயிர் பத்திரம். இறந்து போனதுக்கு அப்புறமேலும் ஸ்பீக்கர்ல போட்டு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் பயப்படுறது இல்ல. தாத்தா நீ என்ன வேணா சொல்லு, ஆனா இது என் சொத்து, என் பாட்டியோட சொத்து, நான் எடுத்துட்டு கிளம்புறேன்னு ஹீரோ எடுக்கிறான். ஆனா அவர் வந்து பேயா திரும்ப வந்து பயப்படுத்துறாரு. என்னடா பேயா வந்திருக்காரு எல்லாம் பயப்படுவாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பயப்படாம ஜாலியா கிளம்புறாருங்க. சரி இந்த வீட்டுல இருந்து காசை எப்படி எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணுவோன்ட்டு அவர் பிளான் பண்றாரு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா இந்த வீட்டை விட்டு வெளியும் போக முடியல. தாத்தா எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாரு. சரி ஒரு டோர் இருக்கு வெளில போலான்னு பார்த்தா ட்ராக்கே இல்லாத இடத்துல ட்ரெயின் ஓடுது. என்னடா நடக்குது ஒண்ணுமே புரியல. படம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும், கவலைப்படாது. தாத்தா பயங்கரமான மைண்ட் கேம்ஸ் விளையாடுறவர். அதனால என்ன பண்ணாலும் வீட்டை விட்டு வெளில போக முடியாதுங்கிற மாதிரி பண்ணிட்டாரு. சரி காசு இருக்கிற ரூமுக்காச்சும் திரும்ப போவான்னு பார்த்தா அந்த ரூமையே காணும். அந்த இடத்துல அதுக்கு பதிலாக தாத்தாவோட பாடி தான் எரிஞ்சிட்டு கிடக்குது. இந்த பேய் சச்சரவுக்கு நடுவில் வேற நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் அப்படியே கலசமசாலாம் நடக்குது. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. காஜு மச்சி நீனு. அப்புறம் வீட்டை விட்டு தப்பிக்க என்னென்னமோ பிளான் பண்ணி ட்ரை பண்றானுங்க. நோ யூஸ். என்ன பண்ணாலும் வீட்டை விட்டு போக முடியும். இதுக்கு நடுவில் வேற நம்ம செகண்ட் ஹீரோயின் வீட்டுக்குள்ள வராங்க. செகண்ட் ஹீரோயின் இப்ப எதுக்கு வந்திருக்காங்கன்னா தாத்தா கிட்ட இருந்து காசை வசூல் பண்றதுக்கு. காசெல்லாம் ஏதோ எடுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. பட் நத்திங் ஒர்க்ஸ். ஏதோ பேயாலாம் வந்துட்டு ஏதோ பயப்படுத்திட்டு கிடக்குறாங்க. பேய் கூட கட்டிப்பிடி வைத்தியம் எல்லாம் பண்ணிட்டு கிடக்குறானுங்க. என்னடா பேயை பயப்படுத்தி மூஞ்சியை பார்த்து. இந்த சச்சரவுக்கு நடுவில் திரும்ப பாட்டுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்கன்னே தெரியல. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது. சரி இந்த வீட்டை விட்டு எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஐடியாவோட ஒரு டாக்டரை வீட்டுக்குள்ள வர வைக்க ட்ரை பண்றாங்க. அந்த டாக்டர் வீட்டெல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டு ஒரு ஐடியா சொல்றாரு. உங்க தாத்தா ஏதோ ஒரு மந்திரவாதியா இருக்கிறாரு. அவரோட மைண்டை தான் கண்ட்ரோல் பண்றாரு. அதுக்கு பதிலாக உன்னோட மைண்டை நீ கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா தாத்தா கிட்ட இருந்து நீ தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதுக்கான முயற்சி எல்லாம் பண்றாரு. பட் ஆனா ஹீரோவோட மைண்டை தாத்தா தான் கண்ட்ரோல் பண்றாரு. தாத்தா தன்னோட விஷுவல்ஸ் எல்லாம் ஹீரோட மண்டையில காமிக்கிறாரு. தாத்தா யாரோட தலையை வெட்டுற மாதிரி எல்லாம் அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் நிஜமான போய் பார்த்தா தாத்தா நிஜத்திலேயே 3 பேர்த்த தலையை வெட்டி தொங்க விட்டுருக்காருங்க. இந்த டாக்டர் ஓவரா பேசுறான்ட்டு தாத்தா இவனை வந்து தூக்கிட்டு போயிடுறாரு.
உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவன் அங்க தொங்கிட்டு இருக்கான், அப்படியே வேடிக்கை பாக்குறானுங்க இவனுங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அந்த டாக்டர் தூக்கிட்டு போய் கொண்டுட்டாங்க. அடுத்த நாள் ஜாலியா இவனுக்கு வந்துட்டு சரி அவர் இறந்து போயிட்டாரு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வந்து இறந்து போயிருக்கான், ஏதோ கடமைக்கு சொல்லணுமே சொல்ற மாதிரி இருக்கு இதெல்லாம். அந்த நாள் இறந்து போயிருக்காங்க, அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது, செகண்ட் ஹீரோயினுக்கு வேற இதுக்கு நடுவில் பொறாம, சரி செகண்டோ தேர்டோ என்னமோ 2 ஹீரோயின்ஸ்குள்ள பொறாமைங்க. ஹீரோ இந்த 2 ஹீரோயின்குள்ள யார் வேணும்னு டிசைட் பண்றதுக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வேற வரா. டைட்டானிக்ல இருக்கும். அவளுகள மாதிரி என்ன பைத்தியக்காரி நினைச்சியா? சீரியஸ்லி எதுக்கு 3 ஹீரோயின்னு தெரியல, தேவையே இல்ல, அன்னெசரியா இருக்கு. எங்க 3 பேர்த்துல யார் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும் போது சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஆட்கள்லாம் வரானுங்க. தாத்தா தலையை வெட்டி தொங்க விட்டாருல, அதுக்கு பழி வாங்கறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கானுங்க. இவனுங்க என்னன்னா உடம்பு ஃபுல்லா ஆயில ஊத்திட்டு எதுக்கு இப்படி எல்லாம் நிக்கிறானுங்கன்னே தெரியல. இத்தனை பேர் இருக்கானுங்க, எதுக்கு உடம்புல ஆயில் ஊத்துறானுங்க ஒன்னும் புரியல. தாத்தா தன்னோட ஆட்கள் 3 பேர்த்தோட தலையை வெட்டின மாதிரி இந்த 3 பொண்ணுங்களோட தலையை வெட்டலான்னு பிளான் பண்றானுங்க. ஹீரோ ஒருத்தனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. தாத்தாவோட ஆத்மா வந்து ஒரு ரூம்ல அடைச்சிருக்கிறது ஹீரோக்கு தெரியும். சரி அதை ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு, எப்படியாச்சும் காப்பாத்தலாம் அப்படின்ட்டு ஓடி போய் அந்த ரூமை ஓபன் பண்ணி விட்டுறான். இப்ப தாத்தாவோட ஆத்மா ஃப்ரீ ஆயிருச்சு. ஹீரோவோட உடம்புக்குள்ள தாத்தா இறங்கிட்டா. அப்படி இப்ப தாத்தாவோட சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையும் டேக்கிள் பண்றதுக்கு ஹீரோக்கு சூப்பர் பவர் தேவை. அதை எப்படி அட்டைன் பண்ணலாம்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோ என்ட்ரி கொடுக்கறபடி எங்க தெரியுமா, சீலிங்ல. தாத்தா கீழெல்லாம் நடக்க மாட்டாரு, சீலிங்ல தான் நடப்பாரு. தலைகீழா தான் எல்லாமே காமிக்கிறாங்க. சேரை மட்டும் ஷிஃப்ட் பண்ணது இல்லாம கீழே இருக்கிற ஆட்களையும் மேல ஷிஃப்ட் பண்ற அப்படி ஒரு சீலிங் ஃபைட்டுக்கு ரெடி ஆயிக்கோங்க. சீலிங்லயே மொத்த ஃபைட் நடக்க போகுது. சும்மாவே பேய் மாதிரி அடிப்பான், பேயாவே வந்திருக்கும் போது அப்ப எப்படி அடிப்பான் அப்படிதான் போட்டு போல நம்ம ஹீரோ பழகிற. அப்படி ஹீரோ இல்ல தாத்தா, இது சீலிங்கா இது கிரவுண்டான்னு எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. எனிவே எல்லாத்தையும் தாத்தா அடிச்சு போடுறாங்க, எல்லாம் ஓடி போறானுங்க. 100கணக்கான பேர் ஓடி போறானுங்க. இதே கேப்ல இந்த 3 பேர் ஓடி போயிருக்கலாம்ல. இந்த டம்மான கேர்ள்ஸ் போக மாட்டாங்க, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது கிளம்ப மாட்டேங்கிறாங்க. ஹீரோவும் அங்கேயே இருக்கான். இந்த சீனுக்கு நடுவுல பாட்டு வச்சா சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஏதோ ஒரு பாட்டை வச்சு போறாங்க. என்னங்க எதுக்கு இந்த பாட்டுன்னு எனக்கு புரியல. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி? உண்மையா சொல்றேன், கமர்ஷியலா இருக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம கமர்ஷியலா ஏதோ பண்ணணுமே பண்ண மாதிரி இருக்கு. ஏதோ 3 ஹீரோயின் இருக்காங்க, 3 ஹீரோயின் வச்சு ஏதோ ஒரு பாட்டை போடணும்னு போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் பேய் வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஃபாரின் லொகேஷன்ல ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல வேற இந்த பாட்டி வந்து தாத்தா ஏதோ கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்ட்டு தாத்தாவை தேடி கிளம்புறாங்க. தாத்தாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பாட்டி நினைச்சிட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாங்க. இது தெரிஞ்ச உடனே ஹீரோ வந்து பாட்டியை பார்க்கணும்னு கிளம்புறா. அப்படி வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாருங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா பாட்டியை பத்தி விசாரிச்சா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு நீ தெரிய மாட்ட. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறப்படி. தாத்தா தான் மைண்ட் கேம்ஸ் விளையாண்டு இருக்க அப்படி ஹீரோட மண்டைக்குள்ள. என்னடா நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாட்டி நம்ம தாத்தா வந்து பாட்டியை போட்டு தள்ளணும்னு பாக்குறாங்க. பேசிக்கலி தாத்தாக்கு வந்து மறுஜென்மம் எடுக்கணும். அதுக்கு வந்து பாட்டி வந்து நேச்சுரல் டெத் அடைஞ்சாதான் வந்து தாத்தானால மறுஜென்மம் எடுக்க முடியும். அதனால இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செத்து போயிட்டு 3வது நாள்ல இருந்து இந்த பாட்டியை வந்து நேச்சுரலா கொல்றதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோ இன்னும் கடுப்பாயிடுறான். தாத்தா மேல இருக்க கடுப்புல இவனுக்கு வந்து காசு தானே வேணும், காசை மொத்தமா பத்த விடுறான்டா அப்படின்ட்டு பிளான் பண்றான். ஏன்னா அவனோட உயிரே வந்து அந்த காசு தாங்கிற மாதிரி அவன் வாழ்றான். சோ அதை பத்த விட்டுறலாம்ல. ஆனா பத்த வச்சு பார்த்தா அவன் பாட்டியை பத்த வச்சுட்டு இருக்கான். என்னடா அது ஒண்ணுமே புரியலையே. தாத்தா அகைன் மைண்ட் கேம்ஸ் விளையாடுறாரு. ஹீரோக்கு இப்ப அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறானா வீட்டுக்குள்ள இருக்கிறானா ஒண்ணுமே புரியல. இதுக்கு ஒரே ஒரு வழி, என் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்றதான்ட்டு அவன் மைண்ட் அவன் கண்ட்ரோல் பண்றான். ஒரு அருமையான டிரான்சிஷன் கொடுக்குறாங்க. எடிட்னா இப்படி இருக்கணுங்க. என்ன டிரான்சிஷன்னே தெரியலங்க. பயங்கரமான ஏதோ ஒரு டிரான்சிஷன் போட்டிருக்காங்க. என்ன வார்த்தையால வர்ணிக்க முடியாத ஒரு டிரான்சிஷன். பாட்டி அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு பாட்டி ராணியாட்ட வாழ்ற மாதிரி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறோம். இவன் அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ட்டு தாத்தா நினைச்சு தாத்தா அதை டிஸ்ட்ராக்ட் எல்லாம் பண்ண பாக்குறாரு. பாட்டி இல்ல, இதெல்லாம் டிரான்ஸ். ஹீரோ கிளியர் ஆயிட்டான். அவன் வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. காசை பத்த வச்சா இடம் ஃபுல்லா தண்ணி நிரம்புதுங்க. என்னடா அது? உடனே ஏதோ crocodile வேற அங்கிருந்து எங்க பறந்து வந்து முழுகுது. எங்கிருந்து crocodile வந்துச்சு புரியல. உடனே முதலையோட சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோக்கும் முதலைக்கும் ஒரு மாசான ஃபைட், அங்குவாவை மிஞ்சற மாதிரி ஒரு ஃபைட்டுங்க. ஹீரோவும் crocodile டாக்கிள் பண்ணி அதோட மண்டையில ஏதோ குத்திடுறாரு. முதலைய போட்டு தள்ளினதுக்கு அப்புறமேல் பார்த்தா ஹீரோட ஷேடோ எல்லாம் இங்க ஓடி போய் பொம்மைக்குள்ள மாட்டிக்குது. அந்த வீட்டுல இருக்கிற பொம்மைங்க எல்லாம் ஹீரோட சண்டை போட வந்துருச்சு. ஹீரோ அந்த பொம்மையை அடிச்சா ஹீரோக்கு வலிக்குதுங்க. அந்த பொம்மை எல்லாமே ஹீரோ தான். ஹீரோ அந்த பொம்மையை குத்துனா ஹீரோக்கு தான் ரத்தம் வருது. என்ன பண்றதுனே அவனுக்கு புரியல. கடைசியில அந்த பொம்மை எல்லாத்தையும் பத்த விட்டுறான். பத்த வச்சதுக்கு அப்புறமேல அடிச்சா அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால அதுக்கப்புறம் அந்த பொம்மை எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுற. அப்படி ஹீரோ தாத்தாவை புலந்து கட்ட போறாங்கிறதுக்கான அறிகுறி இந்த டைலாக் தான். இப்போ வாங்கடா, கொடல உருவி கிட்டார் வாசிக்கிறேன். டேய்
என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? எப்படி எல்லாம் கிரியேட்டிவா சொல்றாரு. ஹீரோ அந்த பொம்மைங்களோட குடலை உருவி கிட்டார் வாசிக்கிறாருல, சொன்ன மாதிரியே செய்யறாரு. எல்லாம் வெட்டி தள்ளுறாருங்க ஹீரோ. ஃபைனலா தாத்தா இன்னொரு மேட்சுக்கு போடுறாரு. வீடு ஃபுல்லா சாண்டால கவர் பண்றாரு. ஹீரோவே சாண்டால கவர் ஆயிரு. பட் ஸ்டில் ஹீரோ அதுல இருந்து வெளில வராருங்க. சாட்டை எடுத்து தாத்தாவை திருத்தலான்னு அடிக்கிறாரு. என்ன பண்றதுனே புரியாம தாத்தா தன்னோட கோச்சுக்கு கால் பண்ணி பேசுறாப்படி. தாத்தாவோட கோச் என்ன சொல்றா அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு மோட்ச நிலையை அடைஞ்சிட்டாரு, அதனால அவரை ஒன்றும் பண்ண முடியாது. உடனே கோச்சும் தாத்தாவும் சேர்ந்து ஒரு பேயா உருவெடுக்கிறாங்க. அது ஏதோ ஒரு பெரிய டைனாசரஸ் மாதிரி ஒரு பேயா மாறிடுது. தாத்தா அத்தா பெருசாயிட்டாரு. பெருசாகி தாத்தா ஹீரோவை கைக்குள்ள வச்சு போட்டு தள்ள பாக்குறாரு. அப்படியே சோல அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பாட்டி வந்து கனவுல வந்துட்டு பூஜையை போடுற. அப்படி பஞ்ச பூதங்களையும் கைக்குள்ள கொண்டு வந்து பாட்டி பூஜையை போட்டு ஹீரோ பவர் அட்டைன் பண்றாரு. மோட்ச நிலையத்தை ஹீரோ அடைஞ்சு அங்கிருந்து ஏதோ பவர்ஃபுல்லான ஒரு பஞ்ச் சூப்பர் மேனாட்ட பஞ்ச் கொடுக்கறாரு. அதோட தாத்தா காலி ஆகிற படம் முடிகிறது. நன்றி நன்றி நன்றி. இருங்க இன்னும் படம் முடியல. இதுக்கு நடுவுல 3 ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க வேற ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து ஹீரோ தப்பிக்கணும்ட்டு அப்படியே சுழண்டு போய் தப்பிச்சு போறாரு. வடிவேலு சுழண்டு போவார்ல, அந்த மாதிரி சுழண்டு போய் தப்பிக்கிறாரு. ஜோக்கர் கெட்டப்ல எவனோ ஒருத்தனை பாக்குறாருங்க. யாருன்னு பார்த்தா அதுவும் நம்ம பிரபாஸ் தான். Oh my god, part 2 கான லீடாமா. எதை வேணாலும் மன்னிப்பேன்டா. இந்த படத்துக்கு part 2 எடுக்கணும்லாம் தோணுது உனக்கு. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. இது ஒரு பார்ட்டுக்கே ரொம்ப கஷ்டம்டா இந்த படம்லாம். பாகுபலி நடிச்ச பிரபாஸ் கடைசியில இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறாரு, என்னால நம்பவே முடியல. எனிவேஸ், KGF மாதிரி ஒரு படத்துல நடிச்சவரு டாக்ஸிக் மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறாருங்கிறது என்னால நம்ப முடியுதா? பெரிய விஷயம் தெரிஞ்சா எப்படி போட்டு எதை அறுப்பாங்கன்னு தெரியலடா குத்தல்லி. இந்த மாதிரி வேற எந்த படத்துக்கான ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். Thank you for watching.